إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாட்களிலேயே ஒரு சிறந்த நாள் என்றால் யௌமுல் ஜும்ஆ என்கின்ற ஒரு சிறந்த தினத்தில், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஒரு சிறந்த நாளான, அதிலும் ஒரு சிறந்த நேரத்தில், ஒரு சிறந்த இடத்தில், ஒரு சிறந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தில், அதை நம்முடைய வாழ்க்கையை சீராக செம்மையாக சிறப்பாக இஸ்லாத்தோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு முன்கூட்டியே நாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் முழுமையாக பொழியட்டுமாக என்கிற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பு இஸ்லாமிய உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆவுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள், ஒரு ஜும்ஆவிற்கும் மற்ற ஜும்ஆவிற்கும் இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எப்போது தெரியுமா? யாருடைய ஜும்ஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜும்ஆவிற்கான கூலியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக கூறி காண்பித்தார்கள். எனவே இந்த ஜும்ஆ என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய நிஅமத்துகளில் அருட்களில் ஒரு அருட்கொடை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நபர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல ஒரு சூழலை இருந்தும் கூட சொல்ல முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எல்லாம் இல்லாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான ஒரு அருட்கொடை கொடுத்திருக்கிறான் என்றால், உறங்குவது, வீணான காலில் ஈடுபடுவது எந்த ஒரு விஷயத்திலும் இல்லாமல் முழுமையான உண்டான உரிமைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறு உபதேசத்தோடு இந்த ஜும்ஆவை நாம் செய்கிறேன். அன்பு இஸ்லாமிய உறவுகளே, நாம் இந்த ஜும்ஆவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், பயணிகளின் கனிவான கவனத்திற்கு என்கின்ற தலைப்பின் வாயிலாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை நாம் சந்திப்போம், பல நேரங்களை நாம் சந்திப்போம், பல சிரமமான நேரங்களை சந்திப்போம். அதில் ஒன்றுதான் இந்த ஒரு பயணம். நம்முடைய வாழ்க்கை அனைவரும் பயணத்தில் செய்திருப்போம். இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம் சொன்னா பயணத்தை மேற்கொண்டுதான் வந்திருப்போம். இப்படி பயணத்தை நாம் எடுத்துக் கொள்ளும் பொழுது பல நோக்கங்களுக்காக நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் மருத்துவத்திற்காக, சிலர் உறவுகளை சந்திப்பதற்காக, சிலர் படிப்பிற்காக, சிலர் சுற்றுலா தலத்திற்காக என இந்த பயணத்தை ஒவ்வொரு நபர்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்தவர்களாக இருந்திருப்போம். அந்த பயணத்தை நாம் எடுத்துக் கொள்ளும் பொழுது
அந்த பயணத்தான அந்த சூழலை நாம் சந்திக்கும் பொழுது என்ன செய்வோம்? அதுக்கான ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு பயணத்துக்கு போறோம்னு சொன்னா, மருத்துவம் அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவத்திற்கு உண்டான எல்லா கட்டிச்சாரங்களையும் அந்த மருத்துவத்தை முழுமையான நாம் பயனடைய வேண்டும் என்பதற்காக ஒரு சுற்றுலா தலத்துக்கு சென்றோம் சொன்னா அந்த பயணத்திற்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்குமோ அனைத்தையும் நம்மோடு எடுத்து சென்று அது சம்பந்தமாக அந்த நோக்கத்தை யோசித்துக் கொண்டே இருப்போம். இந்த பயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம், உம்ராவிற்கு செல்கின்றோம், ஹஜ்ஜிற்கு செல்கின்றோம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவை என்பதாக ஒவ்வொரு நொடியும் நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்போம். அதுவே அந்த பயணம் போகின்ற அந்த பயணம் சரியான முறை நோக்கம் நிறைவேறாத போது, அந்த பயணம் ஃபெயிலியர் ஆகும் பொழுது, ஒரு வியாபாரத்திற்காக நம்ம போகும் பொழுது சந்திக்கின்ற அந்த நபர் எதை நோக்கமாக இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டோமோ அதை நிறைவேறாமல் போகும் பொழுது ஒரு நஷ்டவாளியாக நமக்கு நாம் நினைக்கின்றோம். போன காலை நடக்காம போயிருச்சு, பயணம் வீணாக போயிருச்சு என்பதாக நினைக்கின்றோம். இந்த உலகத்தோடு தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு பயணம் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயணங்கள் ஒன்றுமில்லாமல் போனாலும் இன்னொரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தை பற்றி நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு பயணத்தை பற்றி நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த பயணம் எப்பேற்பட்டது தெரியுமா? அந்த பயணம் என்பது ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவகாசம் அளிக்கப்படும். ஆனால் அது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணமாக இருக்கும். அந்த பயணத்துடைய முடிவு என்பது நமக்கு தெரியாது. அந்த முடிவு நமக்கு வந்துவிட்டால் அந்த பயணத்துடைய அவகாசம் முடிந்துவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியோ தோல்வியோ ஒரு தற்காலிகமான உலக வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். ஆனால் அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய கட்டு சாதனங்களை எடுக்காமல், அந்த பயணத்திற்கு உண்டான தேவைகளை எடுக்காமல் ஒருவர் தோற்றுவிட்டால் நிரந்தரமான ஒரு நஷ்டவாளியாக பார்க்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தை சொல்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அவர்கள் சொல்றாங்க, அந்த செய்தியை சொல்கிறார்கள். அகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபி, என்னுடைய தோள் புஜத்தை பிடித்தவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உபதேசத்தை ஆரம்பித்தார்கள். நம்ம ஹதீஸ்களை பார்க்க முடியும். பல நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான முறையில் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டிற்கு செல்லும் பொழுது ஒட்டகத்தை அமர வைத்தவர்களாக, முஆதே இப்பொழுது நீங்கள் செல்கிறீர்கள், இந்த வேத காலத்தில் நீங்கள் செல்கிறீர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்பதாக கூறிக்கொண்டு இதற்கு பிறகு என்னை உங்களால் பார்க்க முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான அழைப்பு பணி செய்தார்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். இப்னு உமர் அவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது வழிபோக்கரை போன்று நீங்கள் வாழுங்கள். வஆபிரிஸ் சபீல், அல்லது ஒரு பயனாளியை போன்று வாழுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது ஒரு பயணியை போன்று வாழுங்கள். நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக, நிரந்தரமாக என்றென்றைக்குமே நாம் இங்கேதான் இருக்க போகின்றோம் என்கின்ற சிந்தனை நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். ஒரு இடத்திற்கு நாம் போறோம்னு சொன்னா எப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக எப்படி கட்டி சாக எடுத்து சொல்வோமோ அந்த மாதிரியான சிந்தனையோடு இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பயணத்தில் நீ இதா அம்சைத ஃபலா தன்ததிரிஸ் ஸபாஹ், இதோ நீ மாலை அடைந்து விட்டால் அந்த பயணத்தில் நீ காலை எதிர்பார்த்து விடாதே. வைதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, இதோ அந்த பயணத்தில் நீ காலை அடைந்து விட்டால் மாலை வந்துவிடும் என்பதாக எதிர்பார்த்து விடாதே என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பயணத்தின் முழுமையான நோக்கத்தோடு நீ இருக்க வேண்டும். உனக்கான ஒரு நோக்கம் இருக்கின்றது. இந்த உலக வாழ்வு என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தில் உனக்கான அந்த நோக்கத்தை நீ எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நீ தள்ளி வைத்து விடாதே. நாளை பார்த்துக் கொள்ளலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம், மாலை பார்த்துக் கொள்ளலாம், காலை பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக நோக்கத்தை நீ தள்ளி வைத்து விடாதே என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு பயணத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தோள் புஜத்தை பிடித்தவர்களாக சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், வஹுது மின் ஸஹ்ஹதிகல் அல்மர்
உன்னுடைய நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். ஒமின் ஹயாத்திக லிமௌத்தி, மேலும் உனக்கு மரணம் என்கின்ற அந்த பயணத்துடைய இறுதி நேரம் வருவதற்கு முன்னால் அந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சிந்தித்து பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு பயணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்துடைய நோக்கம் என்ன? எத்தனையோ இடங்களுக்கு பயணத்திற்கு செல்லும் போது நாம் அதனுடைய நோக்கத்தில் மிக சரியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பயணத்திற்கு உண்டான வாகனத்துடைய நேரம் பிக்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா, தூக்கம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, என்ன ஒரு சுய தேவைகள் வந்தாலும் சரி, அந்த நோக்கத்தில் நாம் சரியான முறையில் கண்ணும் கருத்துமாக இருப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பேற்பட்ட இந்த பயணத்தில் ஒரு நஷ்டம் அடைந்து விட்டால் நிரந்தரமாக நாளை மறுமை என்கின்ற அந்த வாழ்க்கை நஷ்டவாளியாக மாறிவிடும் என்பதாக ஒரு பயணத்தை குறிப்பாக சொன்னார்கள் என்றால் அது உலக பயணத்தை தான் சொன்னார்கள். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து தான் சொன்னார்கள் என்றால், அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் எப்படி நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்? சரியான நோக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த பயணத்திற்கு உண்டான நோக்கம் தான் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய புத்தகமான குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், வமா خلقtul ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனிதர்களையும் இந்த ஜின்களையும் நாம் படைக்கவில்லை. எதற்காக தெரியுமா? அவர் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான், அவனை ஒருமைப்படுத்துவதற்காகத்தான். முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், லியுவஹிதூன், அவனை தௌஹீதாக்க வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும், எந்த ஒரு ஷிர்க்கும் நாம் கலந்து விடக் கூடாது என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல்-முல்கில் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத். இந்த உலக வாழ்க்கையும் இந்த மௌத்தை நாம் எதற்காக படைத்திருக்கிறோம் தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் சிறந்த அமல்களை செய்பவர்கள் யார், உங்களால் செயல்களால் அழகானவர்கள் யார் என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் படைத்திருக்கின்றோம். அதற்கு தான் நாம் மரணத்தை கொடுத்திருக்கின்றோம், அதற்கு தான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் என்பதாக பயணத்துடைய நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றார். நம்முடைய பயணம் எப்படி போய் கொண்டிருக்கின்றது? நம்முடைய பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? சரியான நோக்கத்தோடு நாம் செல்கின்றோமா? அல்லது சில விஷயங்களை நம்மளை மாற்றி விடுகின்றன? தொழுகை நேரம் வரும் பொழுது சரியான முறையில் நாம் தொழுவதற்குண்டான சரியான நேரத்தை ஒதுக்குகின்றோமா? அந்தந்த நேரங்கள் வரும் பொழுது நம்முடைய கல்வியை எடுத்துக் கொள்வதற்கான நேரத்தை ஒதுக்குகின்றோமா? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓத வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு அற்புதமான ஒரு குர்ஆனை இறக்கியிருக்கின்றானே, நோக்கங்களில் மிக தலையாய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குர்ஆனோடு தொடர்பு எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? பயணம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கின்றதா? நாம் உலகத்தில் மேற்கொள்கின்ற பயணத்தில் கூட இந்த நேரத்தோடு பயணம் முடிஞ்சிருங்க, ஒரு 5 மணி நேரம் டிராவல் பண்ண இந்த ஊரை நாம வந்து ரீச் பண்ணிடலாம் என்பதாக சொல்ல முடியும். ஆனால் நீங்க நெடிய வைத்ததாக வார்த்தையால் கூறினாலும் கூட திடீரென்று மௌத்து வந்து விட்டால், மரணம் வந்து விட்டால், அதோடு அவருடைய பயண நேரம் முடிந்து விட்டது. அடுத்த கட்ட பயணத்திற்கு செல்வார் என்றால், அன்பின் இஸ்லாமிய உறவுகளை எந்த ஒரு நேரத்தையும் பிக்ஸ் பண்ணாமல், எந்த ஒரு நேரத்தையும் நிர்ணயம் செய்யாமல் எப்போது வேண்டுமானாலும் அந்த நேரம் வந்துவிடும் என்பதாக அப்படியான ஒரு பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம்? கவனமான முறையில் இருக்கிறோமா? இந்த நேரத்தில் இந்த பஸ் வந்துருங்க, இந்த நேரத்தில் இந்த ஃளைட் போயிருங்கன்னு சொன்னா 2 மணி நேரத்திற்கு முன்பதாகவே நாம் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோமே, அவ்வளவு நேரங்களை செலவழிக்கின்றோமே. ஆனால் எந்த ஊத்திற்கு நேரம் நிர்ணயிக்கப்படவில்லையோ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பயணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. எப்படியான ஒரு கவனத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடத்தில் இந்த ரூஹை பற்றி, உயிரை பற்றி கேட்கிறார்கள். குல் ரூஹ், சொல்லுங்கள் அந்த உயிர் எப்பேற்பட்டது தெரியுமா? மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மின் இல்மின் இல்லா கலீலா. அந்த உயிரை பற்றி உண்டான கல்வி என்பது, அறிவு என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு சில விஷயம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கு கொஞ்சமான அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே எப்போது வேண்டுமானாலும் அந்த உயிர் கைப்பற்றப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். ஏன் நம்மளுடைய இந்த பயணத்துடைய நோக்கம் மிக தொலைவில் இருக்கு தெரியுங்களா? ஏன்னு சொன்னா அந்த மரணத்தை மிக தூரமாக வச்சு பார்க்கிறோம். அதெல்லாம் பிற்காலத்துல பார்த்துக்கலாங்க. என்ன போய் தொழுக வரலாம் இல்ல,
குர்ஆன் ஓதலாம் இல்ல, தரிசுல உட்கார்ந்து படிக்கலாம் இல்ல, இதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக வாயளவில் நாம் சொல்லாவிட்டாலும் ஓரத்தில் மனதளவில் அப்படியான ஒரு சப்தம் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. என்று இஸ்லாமிய உறவுகளே, நீ மரணம் எப்படி வருது ஒரு கால்குலேஷன் எடுங்கல. உடல் சரியான முறையில் ஆரோக்கியம் இல்லைன்னா மரணம் வரும் நம்ம பார்க்கிறோம், அல்லது ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொன்னா மரணம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்முடைய பார்வைக்கு. ஆனால் சமகாலத்தில் நாம் பார்க்கும் பொழுது நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மைதானத்தில் கால்பந்து விளையாடக்கூடிய ஒரு வீரர் மின்னலால் தாக்கி மரணம் அடைகின்றார். அதாவது மரணத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக உலக அளவில் பார்க்கப்படுகின்ற பார்வைக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள். சிறிய குழந்தை கண்கள் விழிப்பதற்கு முன்னால் உலகத்தை பார்ப்பதற்கு முன்னால் மரணத்தை பார்க்கக்கூடிய செய்திகளை பார்க்கத்தானே செய்கின்றோம். உடல் திரகாத்திரமாக இருக்கிறார்கள், இவரெல்லாம் மரணம் அடையுமா என்று சொல்லும் அளவிற்கு இருக்கக்கூடிய நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட மரண செய்திகள் நம்முடைய காதுக்கு வந்து எட்டுதுன்னு சொல்ல அவ்வளவு சமீபமாக இந்த மரணம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒண்ணும் இல்ல, ஒரு 4 சக்கர வாகனத்தில் டிரைவரோடு ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்து இருக்குது. அந்த கார் ஸ்டார்ட் இருக்கக்கூடிய நேரத்துல குழந்தை அந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் கொடுக்குது. கார் மிக வேகமாக முன் சென்று ஓரமாக ஒருத்தர் நின்று இருந்தாரு, அவர் மீறி இடித்து அந்த இடத்தில் உயிரிழந்த சம்பவங்களை பார்க்கின்றோம். மரணம் என்பது, இந்த பயணத்துடைய முடிவு என்பது ஏதோ 60 வருட கால ஒரு மனிதனுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டு விட்டது என்பதாக நிர்ணயிக்கப்படவில்லை. எப்பொழுதும் இந்த நேரத்தில் வரும் என்பதாக அப்படியான ஒரு பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் கூட ஒரு சான்ஸ் உபயோகித்து சொன்னா ஒரு சான்ஸின் மூலமாக நாம் அதை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு வியாபாரத்தை தவறவிட்டால் அடுத்த முதலீடு செய்து அந்த வியாபாரத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லது ஒரே அடியாக நஷ்டமானாலும் அந்த நஷ்டம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் நாளை மறுமை எப்பேற்பட்டது, நாளை மறுமை என்கின்ற வாழ்க்கை எப்பேற்பட்டது. ஒரு மனிதன் நாளை மறுமையில் பாவியாக எழுப்பப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் மவுத்து கொண்டு வரப்படுமாம். கொண்டு வரப்பட்டு ஒரு ஆட்டின் முடிவில் கொண்டு வரப்பட்டு அறிந்தப்பட்டு இதற்கு பிறகு உங்களுக்கு மரணமே இல்லை என்பதாக சொல்லப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செலுத்துவாரே. அப்பேற்பட்ட ஒரு பயணத்தை முடிவு செய்யக்கூடிய, வாழ்க்கை முடிவு செய்யக்கூடிய ஒரு பயணத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இஸ்லாமிய உறவுகளை எந்த அளவிற்கு நம்முடைய அமல்களை, எந்த அளவிற்கு நம்முடைய கவனங்களை நாம் கூர்மையாக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனங்களின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான், மனித சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டுகின்றான். 29 அத்தியாயம் 57 வசனத்தில் சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். மனிதர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தேதான் தீரும். மீண்டும் நீங்கள் நம்மிடத்தில் கொண்டு வரப்படுவீர்கள். இந்த உலகத்தில் அடிச்சாட்டியங்கள், எப்படி நான் இருந்து விடுவேன், எப்படி என்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து விடுவேன் என்பதால் இந்த உலகத்தில் வேண்டுமானால் இருந்து விடலாம். எந்த மனிதன் எந்த கரத்தால் பாவத்தை செய்தானோ, எந்த மனிதன் இந்த உடல் உறுப்புகளால் எனக்கு நன்றி செலுத்தாமல் இருந்து கொண்டிருந்தானோ, அப்பேற்பட்ட மனிதன் ஒரு கண்டிப்பா ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஒரு நேரத்தில் மரணத்தை சுவைப்பான். அவனுடைய பயணம் என்பது ஒரு முடிவுக்கு வரும், நம்மிடத்தில் கொண்டு வரப்படுவார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. இதோ இந்த மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் நாம் உயிரிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், உயிரை தற்காத்துக் கொள்ளலாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோட்டையில் இருந்தாலும் சரி, இரும்பான கோட்டையில் இருந்தாலும் சரி, பலமான கோட்டையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் நாடி விட்டால் அவருடைய உயிரை எடுப்பான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அந்த அளவுக்கு யாராக இருந்தாலும் சரி, மனிதர்களிலே சிறந்தவர்கள் நபிமார்கள், அவர்களுடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்திருக்கின்றான். இந்த மரணத்தை கொடுத்திருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு தேர்வு கொடுப்பானாம். அப்போது கூட தேர்வு ஆப்ஷன் தான். ஒரே அடியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது, அவருடைய மரண நேரங்கள் வேண்டுமானால் தள்ளி வைக்கலாமே தவிர அவர்களுக்கும் இந்த பயணத்திற்கு உண்டான நேரம் முடிவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நாம் குர்ஆன் வசனங்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இந்த வாழ்க்கையில் நாம் இந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியான முறையில் ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு சொன்ன, கரெக்டான முறையில் வாழ்ந்தாருன்னு சொன்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எப்படி ஒரு பயணம் மேற்கொள்வதற்கு உண்டான தேவையான பொருட்களை எடுப்போமோ
அப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான இந்த உலக வாழ்க்கையினுடைய பயணத்துக்கு உண்டான தேவையான முக்கியமான விஷயம்தான் அத்தக்வா. தக்வா என்கின்ற மிக சிறந்த கட்டு சாதனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தக்வா என்றால் பெயரளவில் சொன்னால் போதல் மாத்திருமா? பெயரளவில் சொன்னால் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை தக்வா வந்து விடுமா? தன்னுடைய கண்கள் இறையச்சத்திற்கு அடிப்படையில் இருக்க வேண்டும். தன்னுடைய காதுகள், தன்னுடைய கரங்கள், தன்னுடைய உடல் உறுப்புகள், தன்னுடைய வியாபாரங்கள், அனைத்து விஷயங்களும் தக்வா இறையச்சம் என்கின்ற அடிப்படையில் ஒருவர் செயல்பட்டார் என்றால் அவரிடத்தில் தான் இறையச்சம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இதை ஏவுகின்றானோ, அல்லாஹ் இதை தடுக்கின்றானோ, அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அவரிடத்தில் தான் தக்வா இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த தக்வா என்கின்ற அந்த கட்டு சாதனத்தை ஒரு வைத்திருந்தார் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். நாளை மறுமையில் அந்த கட்டு சாதனம் இல்லாதவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா கியாமத்தில் சொல்கின்றான். வஜூஹு யௌமஇதின் பாசிரா, சில முகங்கள் துக்கத்தால் இருந்து கொண்டிருக்குமாம். தகுன்னு ஐயுபஅத பிஹா ஃபாத்திரா, அவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த பயணத்துடைய நோக்கத்தை சரியான முறையில் நாம் நிறைவேற்றாமல் இருந்து விட்டோம், ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்து வரப்போகும் என்கின்ற பயத்தில் இருந்து கொண்டிருக்குமாம். கல்லா இதா பலகதி ஸராகிய வகீல மன் ராஹ், அந்த நேரத்தில் அந்த உயிர் தொண்டை குழியில் அடையும் பொழுது மந்திரிப்பவர் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். நோக்கத்தை புரியாமல் அதற்கான நேரத்தை ஒதுக்காமல் அப்படியே பொறுப்போக்காக சென்று கொண்டே இருந்தார்களே, இப்பொழுது உனக்கு மந்திரிப்பவன் யார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். வதன்ன அன்னஹுல் ஃபிராக், அப்பொழுது ஆத்மா புரிந்து கொள்ளும், இதோ இந்த பயணத்துடைய நேரம் முடிந்து விட்டது, இதற்கு பிறகு நமக்கும் இந்த துன்யாவுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நேரம் வந்து விட்டது. வைதஃபதி ஸாகு பிஸ்ஸாக், அவர்களுடைய இரு கால்கள் எல்லாம் பின்னிக் கொள்ளுமாம். இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக், நாம் இந்த இறைவனிடத்தில் தான் கொண்டு செல்வோம், இறைவனிடத்தில் தான் அவர்கள் திரும்பக்கூடிய இடமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பயணத்துடைய நோக்கத்தை புரியாமல் வாழ்ந்தவருடைய அந்த மரணத்தை சொல்லி காண்பிக்கின்றார். அதுவே சிறந்த முறையில், அழகான முறையில் நல்ல அமல்களை செய்து, நல்ல இபாதத்துகளை செய்து, குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்து, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்து, சரியான முறையில் நோக்கத்தை அவ்வப்போது ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்கின்ற அந்த நினைவு வரும் பொழுது உங்களுடைய பயணத்துடைய நோக்கம் வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், இதோ கல்வி கற்க வாருங்கள் என்பதெல்லாம் அழைப்பு கொடுக்கும் பொழுது இதோ நோயாளிக்கு உதவி செய்யுங்கள், கட்டுமான பணிக்காக உதவி செய்யுங்கள், உங்களுடைய மறுமையை நீங்கள் நல்ல முறையில் சிறந்த முறையில் ஆக்குவதற்காக ஒரு வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதெல்லாம் அறிவுரைகள், என்பதெல்லாம் நினைவுகள் வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் சிறந்த முறையில் அழகான முறையில் உயிர் எடுக்கப்படுமாம். கபூருடைய வாழ்க்கையும் இலகுவான முறையில் இருக்கும் என்பதை நம்மால் நம்பி மொழியில் பார்க்க முடிகின்றது. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். சூரா ஹாக்காவில் சொல்கின்றான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வலது கையால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பட்டோடையை கொடுக்கின்றானோ அவர்கள் சொல்வார்களாம், மக்களிடத்தில் சொல்வார்களாம், ஃபயகூலு ஹாஉம் க்ரஉ கிதாபியா, இதோ என்னுடைய பட்டோடை படித்து பாருங்கள், நான் எப்படி வாழ்ந்தேன், என்னை வாழும் பொழுது பரிகாசமாக பார்த்தீர்கள். ஒரு வியாபாரம் செய்யும் போது எப்படி டாப்ல வரணுங்கிறக்காக ஹலால் ஹராம் என்பதை பேணாமல் ஹராமான முறையில போனீங்க, ஹலாலான முறையில வட்டியை வாங்காமல் வட்டி கலப்படம் இல்லாமல் சரியான முறையில் வியாபாரம் செஞ்ச இந்த சமூகம் என்னை பார்த்து சிரித்தது, இதோ என்னுடைய பட்டோடையை பார், நான் இதன் மூலமாக அந்தஸ்து பெற்றவனாக, தொழிலுக்கு வரும்பொழுது கடைகள் எல்லாம் அடைத்தவனாக, அந்த நேரத்தில் வியாபாரம் வந்தாலும் பரவாயில்லை, இறைவன் எனக்கு கொடுத்த அந்த நியமத்தை சரியான முறையில் நான் பயன்படுத்துவேன், என்னுடைய பயணத்துடைய நோக்கம் இதுதான் என்பதாக புரிந்து கொண்டு தற்காலிக விஷயத்தை ஒதுக்கி வைத்தவர்களாக அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர் சொல்லுவார், என்னுடைய பட்டோடையை படித்து பாருங்கள், இன்னி வலன்து அன்னி முலாகி ஹிசாபியா, இதோ இந்த நேரத்தை நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன், இந்த இறைவனை நான் இப்படியாக பார்ப்பேன், இப்படியான நேரம் வரும் என்பதாக நினைத்துக் கொண்டே இருந்தேன், வந்துவிட்டது. ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, இப்பேற்பட்ட மனிதர் இந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் இருப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா குதூஃபுஹா தானியா, உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்
இருப்பார்கள். பயணத்துடைய நோக்கத்தை சரியான முறையில் அவ்வப்போது மனோ இச்சைக்கு அவர்கள் அடிமைப்படாமல் சரியான முறையுடைய வாழ்க்கை வாழ்ந்ததின் காரணமாக அவர்கள் கூடியாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். கனிகள் எல்லாம் மிக அருகாமையில் இருந்து கொண்டிருக்குமா. குலூ வஷ்ரபூ ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. இதோ உண்ணுங்கள், இதோ சாப்பிடுங்கள் என்பதாக அந்த ஆத்மாவிற்கு சொல்லப்படுமாம், அந்த சொர்க்கவாதிக்கு சொல்லப்படுமாம். ஏன் தெரியுமா? உலகத்தில் வாழும் பொழுது நன்மைகள் எல்லாம் செய்து வாழ்ந்தீர்களே, மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தீர்களே, நோக்கத்தை சரியானவன் நினைவுபடுத்தி வாழ்ந்தீர்களே, சாப்பிடுங்கள் உண்ணுங்கள் உங்களுக்கு தான் என்பதாக சொல்லப்படுமாம். ஆனால் இந்த உலகத்தில் இதுவெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னுடைய மனோ இச்சைதான் என்பதாக நினைத்து வாழ்ந்தார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி. யாருடைய இடக்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டோலை கொடுத்தானோ, ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா. இதோ இந்த பட்டோலை அல்லாஹ் எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்க வேண்டுமே, ஏன் இதற்கு என்னிடத்தில் கொடுத்தார்கள்? நான் செய்த எல்லா விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன, நான் செய்த எல்லா அநியாயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது, ஒன்றுமே விடாமல் அல்லாஹ் முழுமையாக பதிவு செய்திருக்கின்றானே. வலமத்ரி மா ஹிசாபியா. இந்த கணக்கு என்பது எனக்கு அறியவில்லையே. யா 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 லைதஹா கானத்தில் தாவியா. நான் இறந்து போகும்போது இது ஒன்றுமில்லாமல் ஆயிருக்க வேண்டுமே. மா அக்னா அன்னி மாலியா. என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா. என்னுடைய அதிகாரங்கள் பயன்படுத்தவில்லையே, இந்த அதிகாரம் எதுவுமே இப்பொழுது என்னை காப்பாற்றவில்லை என்பதாக அந்த அந்த நரகவாசி புலம்புவானாம், அழுகுவானாம். அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்வானாம், அவனை பிடியுங்கள், மேலும் அவனை விலங்கிடுங்கள். தும்மல் ஜஹீம ஸல்லு. அவனை நரகத்தில் தள்ளுங்கள். தும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திரான் ஃபஸ்லுகு. 70 முழம் சங்கிலியால் அவனை கட்டி அந்த நரகத்தில் நீங்கள் எரியுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல் மகத்துவப்படுத்தாமல் உலகத்தில் பொறுப்போக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தான். அதன் காரணமாக வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு உணவளிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஏழைகளை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்ரி ஃபலைஸ லஹு யௌம ஹாஉனா ஹமீம். எனவே அவனுக்கு எந்த ஒரு நண்பனும் இல்லை. உலகத்தில் வாழும் பொழுது பாவங்கள் செய்வதற்காக நண்பர்கள் சுற்றி சுற்றி இருந்தார்கள். இப்பொழுது அவனை கண்டு அனுதாபப்படுவதற்கு எந்த ஒரு நண்பர்களும் கிடையாது. வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்ரி லா யகுலுஹு இல்லல் காதிஊன். இப்படியான இந்த கெட்ட ஆத்மாவிற்கு, இப்படியான இந்த நரகவாசிக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வாழ்ந்ததின் காரணமாக, பயணத்தை சரியான முறையில் நோக்கத்தோடு வாழாதின் காரணமாக இவனுக்கு சீரும் செலவும் தான் உணவாக கொடுக்கப்படும். இப்படியான கெட்டவர்களுக்கு தான் இந்த உணவு கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அந்த கெட்டவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய உறவுகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் இப்படியான நிலைமைகள், இப்படியான இந்த நபருக்கு, இந்த நரகவாசிக்கு உண்டான நிலைமைகள் என்ன? இவர்கள் இப்படி தீர்மானம் செய்வதற்கு உண்டான காரணம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிஅமத்தாக இந்த நேரங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான், இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு நோக்கத்திற்கும் சரியான முறையில் அந்த நோக்கத்தை நாம் குறிக்கோளாக சரியான முறையில் பயன்படுத்துகின்றோம், நேரத்தை கொடுக்கின்றோம். ஆனால் மிக மிக முக்கியமான நோக்கமான அல்லாஹ்வை வணங்க வேண்டும், மார்க்கத்திற்காக நேரத்தை கொடுக்க வேண்டும். உடலை கொடுத்தானே, உள்ளத்தை கொடுத்தானே, அழகான வாழ்க்கையை கொடுத்தானே, அப்படியான அந்த வாழ்க்கைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பது மறந்ததின் விளைவுதான். அதன் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அந்த நேரம் முடிந்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாக தீர்ப்பு கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தையும், நல்ல மக்களாக, சிறந்த மக்களாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவான் என்ற பிரார்த்தனையை இந்த முதல் ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் ஜும்ஆ உரையில் நாம் இந்த வாழ்க்கையுடைய மிக முக்கியமான நோக்கம், இந்த நோக்கத்தை புரியாமல் போவதின் காரணமாக
இந்த உலகத்துல வாழும்போது கூட பல நோக்கங்கள் இருக்கும். அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகும் பொழுது நஷ்டவாளியாக நாம் நம்மை நினைக்கின்றோம். ஆனால் மிக மிக முக்கியமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை இந்த பயணத்தை கொடுத்த நோக்கத்தை மறக்கும் பொழுது எப்படியான விளைவுகள் நமக்கு வருகின்றது என்பதை நாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னன்னு சொன்னா, நாம் ஆரம்பத்தில் சொல்லியதை போன்றுதான் மரணத்தை தூரமாக வைத்து பார்க்கின்றோம். சமீப காலமாக அதிகமான மரணங்கள், நம்மோடு பழகியவர்கள், நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு காலுக்கு காலாக தோளுக்கு தோடு நின்று தொழுதவர்கள், தொழுத தோழர்கள், அவர்களை ஜனாசாவாக நாம் பார்க்கக்கூடிய சூழல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறேன். அவர்கள் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மட்டும் போதுமா? அவருடைய கடமைகளை மாற்றி நிறைவேற்றினால் போதுமா? அதை பார்த்து நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மௌத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மரண செய்திகளை நாம் கேட்கும் பொழுது, இதோ அல்லாஹ் நமக்கு அந்த அவகாசத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு ஒரு கால் வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் கேட்பதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா முனாஃபிகூன் இறுதியில் பதிவு செய்கின்றார். அந்த பாவிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ் நாங்கள் பார்த்து விட்டோம், யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்து விட்டோம், எங்களுக்கு நீ அவகாசத்தை கொடு, நாங்கள் நாங்கள் நல்ல மக்களாக மாறி விடுகின்றோம். சதகாக்கள் செய்து, அதிகமாக தான தர்மங்கள் செய்து நல்ல மக்களாக மாறி விடுகின்றோம். அல்லாஹ் சொல்வான், கருணைக்கெல்லாம் கருணையாளன் தான். அல்லாஹ் தவணை கொடுத்த நேரம் கொடுத்ததை பயன்படுத்தாமல் வாழ்ந்ததின் காரணமாக நியதி ஒன்று இருக்கா இல்லையா? அந்த நியதி என்ற அடிப்படையில், நீளம் என்கிற அடிப்படையில், அல்லாஹ்வுக்கு பிறகு உண்டான எந்த ஒரு அவகாசத்தை கொடுக்காமல் நரகத்தில் தள்ளுவான் என்பதுதான் குர்ஆன் நமக்கு அவ்வப்போது சொல்கின்றது. ஒவ்வொரு ஜும்ஆ தொழுகையிலும் சூரா முனாஃபிகூன் ஓதப்படும் பொழுது இந்த விஷயம் தான் எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் நஷ்டப்பட்டு போய்விட்டால் இஸ்லாம் அதையும் ஆதரிக்கின்றது. இபாதத் என்பதாக ஒரே அடியாக சூஃபிகள் அப்படியே ஒதுங்குகிறார்களா இல்லையா? அப்படி இஸ்லாம் சொல்லல. ஒரே அடியாக உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. நடுநிலையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபர்கள் சொன்னார்களே, நான் நோன்பு பிடிக்கின்றேன், நோன்பை விடுகின்றேன், மனைவிமாரோடு இருக்கின்றேன், குடும்பத்தோடு இருக்கின்றேன், தொழுகின்றேன் என்பதாக நடுநிலையை கற்றுத் தந்த மார்க்கம். நடுநிலையை மறந்தவர்களாக நாம் வரம்பி மீறி ஒரு விஷயத்தில் போகும் பொழுது அப்பொழுதுதான் இப்படியான ஒரு விஷயங்கள் நாம் விழுந்து விடுகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார்கள் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் நோக்கத்தை மறக்கவே இல்லை. சரியான முறை நோக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு யுத்தத்திற்காக இதோ உங்களுடைய மார்க்கம் இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும், இந்த போருக்காக கொடுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவங்க எப்படி நினைச்சாங்க? நம்ம தான் முதல்ல இருக்கணும் என்பதாக நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் பாதி சொத்தை எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முழு சொத்தையும் எடுத்து கொடுத்தவர்களாக இந்த பயணத்துடைய நோக்கம், இந்த உலக வாழ்க்கைய நோக்கம் இங்கு இருப்பதை கொண்டு அல்ல, மாறாக இதை கொண்டு நாளை மறுமையில் நாம் எதை விளைவிக்க போகின்றோம், இதை கொண்டு நாளை மறுமையில் நாம் எதை பெற போகின்றோம், அதுதான் மிக முக்கிய நோக்கம் என்பதாக அவ்வப்போது இந்த நோக்கத்தை நினைத்து வாழ்ந்ததின் காரணமாகத்தான் அவர்களுக்கு ஹய்யா அலல் ஜிஹாத் என்பதாக குறிப்பிடும் பொழுது திருமணமாகி அடுத்த மறுநாளை அவர்கள் குறிப்பு கடமையோடு சென்ற சஹாபி ஷஹீதானர்கள் வரலாற்றுகளை படிக்க முடியுதுன்னு சொன்னா, ஏன் நமக்கு ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்பதாக தொழுகைக்கு அழைக்கப்படும் பொழுது உயிரோட்டமான கல்புகள் இல்லாமல், உயிரோட்டமான உடல்களோடு இல்லாமல் அப்படியே தொழுகைக்கு வந்தாலும் உயிரோட்டத்தோடு தொழ முடியாமல் ஏன் இருக்குதுன்னு சொன்னா நோக்கத்தை மறந்து கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நோக்கத்தின் நம்முடைய தாக்கம் ஏற்படாதன் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை மிக சர்வசாதாரணமாக சென்று கொண்டே இருக்கின்றது. எத்தனையோ உரைகள் கேட்டிருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த வசனத்தை கூறி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஃபதக்கிரின் நஃபஅத்தி திக்ரா சயதக்கரு மை யக்ஷா. அறிந்து கொள்ளுங்கள் நபியே, நீங்கள் அவர்களை நினைவூட்டிக் கொண்டே இருங்கள். யாருடைய உள்ளத்தில் உள்ளச்சம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் இந்த உபதேசங்கள்
வார்த்தைகள் பயனளிக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். பேசிய வார்த்தைகள் என்பது என்னுடைய மனங்களிலிருந்து வந்ததல்ல, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய மூல சொற்களிலிருந்து ஒவ்வொரு உரைகளை கேட்கின்றோம். நாம் எப்படி பார்க்கின்றோம்? ஒரு பேச்சாளர்களை வைத்து அப்படி என்றால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம், இவர்கள் என்றால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம் என்பதாக அல்லாஹ்வுடைய கலாமிற்கு சில நபர்களை கொண்டு நாம் மார்க்கிடாமல் அவர்கள் சொல்லக்கூடிய சரியான மார்க்கமாக இருந்தால் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ தௌஹீதை சொன்னார்கள் என்றால் அந்த உரையை நான் கேட்பேன். அந்த உரையின் மூலமாக, அந்த உபதேசத்தின் மூலமாக என்னுடைய உடலை வலுப்படுத்துவேன், என் உள்ளத்தை சீர்படுத்துவேன். மாறாக இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதாக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒவ்வொரு உரைகளையும் கேட்டு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் தர்பியாக்களை பயன்படுத்தி என்னுடைய நோக்கத்தை வலுப்படுத்தி சீர்படுத்தி இந்த ஷைத்தான் என்னை மறக்கடிக்கும் பொழுது, இந்த ஷைத்தான் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் பொழுது நோக்கத்தை மறக்கடிக்க நான் வலுப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதாக சிந்தனையில் இந்த ஜும்மாவில் நாம் கலைத்தோம் என்றால் சிறந்த முஸ்லிம்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்வதற்கு பாக்கியத்தை தருவான். நல்ல மக்களாக வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு முஃமினாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாக்கியத்தை தருவான். நல்ல அமல்களை செய்து இது போன்ற ஒரு சிறந்த முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடியவர்களாக, இறுதி வரை முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடியவர்களாக, நல்ல ஒரு தௌஹீத் வாணிகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவானாக. எங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை தருவானாக. மேலும் பலஸ்தீன் மக்களுக்காக அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்குள்ள முஸ்லிம் மக்களுக்கும் இலகுவான ஒரு சூழலை உருவாக்குவானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த இரண்டாவது ஜும்மா நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.